ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணி இப்போ 12 மணி போல் ஆன்லைனில் லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க உங்களோட ரிசல்ட். எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீங்களோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கலாம். செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸும் அனுப்புவாங்க. ஜென்ரலாக யார் யார் எந்தெந்த சேவையில் செலக்ட் ஆகிருக்கோங்கிற லிஸ்ட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக செலக்ட் ஆகிருக்கிற லிங்க் இங்கே எனேபிள் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழே நம்ம ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்கணுன்னா அதே மொபைல் நம்பரை லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரி போய் சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க செலக்டட் நாட் செலக்டட்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா பே பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஜனவரி 22 மத்தியானம் 12 மணியோட முடிஞ்சிடும். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒருத்தரோட ஃபோட்டோ, 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீங்கன்னா 2 பேரோட ஃபோட்டோவும் தனித்தனியாக அதே லாகின்லேயே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா. செலக்ட் ஆகலைன்னா எகெயின் ஒவ்வொரு மாதமும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள். எப்போ திருமலைக்கு தரிசனத்துக்கு போனாலும் ஸோ இந்த மாதிரி செலக்டட் நாட் செலக்டட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா பே பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங்கும் வசந்தோற்சவம் ஆனுவல் சேவா புக்கிங்கும் இருக்குது. ஸோ இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் கூட ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி நான் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப வரல, டைப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லைன்னா டைப் பண்ணுங்கள் ஸ்டேட் கண்ட்ரி அதெல்லாம். ஏன்னா எனக்கு டைப் பண்ணி தான் நான் சப்மிட் பண்ணேன் சேவா எலக்ட்ரானிக் டிப். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சான்னு கூட ஷேர் பண்ணுங்கள். எப்பொழுதும் நம்ம கண்ட்ரி ஸ்டேட் மட்டும் செலக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி இல்லாமல் டைப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா போன மாதம்லாம் ஒரு சிலர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க கண்ட்ரி செலக்ட் பண்ண முடியல இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை மேபி அந்த ஆப்ஷனை தூக்கிட்டாங்களோ என்னவோ, டைப் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்தது, உங்களுக்கும் அப்படி தான் இருந்ததான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா சேவாக்கு உண்டான அமௌண்ட் இப்போயே கூட பே பண்ணிக்கலாம். நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ அகெயின் அதே நம்பரில் லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரி போய் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் அவைல் தர்ஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு தரிசன டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். வர்ச்சுவல் சேவா புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகலாம். லிங்க்கும் இப்போ எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்ம நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. லக்கி டிப்போட ரிசல்ட் ஜென்ரலாக எந்தெந்த சேவையில் யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்கங்கிறத பற்றின லிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரிசல்ட் அவுட் ஆன இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.